இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு குழு விவாதத்துக்கோ சரி. அல்லது ஒரு பெரிய விருந்துக்கோ உங்களை ரொம்ப அன்பா கூப்பிடுறாங்க. நீங்களும் ரொம்ப ஆர்வமா அங்க போறீங்க. ஓகே, போறோம். உங்களை நல்லா வரவேற்று உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அங்க நடக்கிற எல்லா விவாதங்களையும் நீங்க கவனிக்கலாம். அந்த சூழலோட ஒரு அங்கமா உங்களை நீங்க உணர்றீங்க. ஆமா, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஆனா விவாதம் முடிஞ்சு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக ஓட்டுப்பதிவு நடக்கும்போது சாரி, இங்க நடக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம், ஆனா உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுற உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னா ஆடப்பாவமே, உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அல்லது அந்த சாப்பாட்டு மேசையில உணவு பரிமாறப்படும் போது நீங்க இங்கேயே உட்கார்ந்துக்கலாம், ஆனா இந்த உணவை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த முரண்பாடு எப்படி இருக்கும்? பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் உறுத்தலான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற ஆவணத்துல இந்த முரண்பாடு ஒரு தவறு கிடையாது. அதுதான் அந்த இடத்தோட மிக முக்கியமான விதியே. கரெக்ட். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கள அன்போட வரவேற்கிறோம். ஆமா, வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆவணம் கிறிஸ்தவ ஒற்றுமை, அப்புறம் கத்தாலிக் திருப்பலி, அதாவது மாஸ் அப்படின்னு சொல்வாங்க, மற்றும் பரிசுத்த நற்கரணை, அதாவது ஹோலி யூக்கரிஸ்ட். இத பத்தின ஒரு ஆழமான குறிப்பு. மிகச்சரி. இந்த குறிப்பிட்ட ஆவணத்துக்குள்ள இருக்கிற தர்க்கம் என்ன, அது ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைய எப்படி வரையறுக்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா பிரிச்சுமைய போறோம். ஆமா, ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். கண்டிப்பா சொல்லிருங்க. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த ஆவணம் முழுக்க முழுக்க மத நம்பிக்கைகள், இறையியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது தியாலஜி. ஆமா, தியாலஜி. நம்மளோட நோக்கம் இந்த ஆவணத்துல இருக்கிற எந்த ஒரு குறிப்பிட்ட மத கருத்தையும் ஆதரிக்கிறதோ அல்லது இதுதான் சரின்னு ஒரு பக்கம் சாஞ்சு பேசுறதும் கிடையாது. நிச்சயமா கிடையாது. நம்ம வேலை என்னன்னா, இந்த ஆவணத்தை எழுதினவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அவங்களோட அந்த எப்படி சொல்றது, அந்த உள்தர்க்கம் என்ன, இன்டர்னல் லாஜிக். எக்ஸாக்ட்லி, இன்டர்னல் லாஜிக். அதை புரிஞ்சுக்கிறது தான். இது ஒரு லென்ஸ் மாதிரி. அந்த லென்ஸ் வழியா பார்த்தா உலகம் எப்படி தெரியுது, அவங்க ஏன் சில குறிப்பிட்ட முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நடுநிலையோட உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் நம்ம நோக்கம். ஒரு சமூகவியல் பார்வையில, இல்லையா? ஆமா, அதேதான். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆவணத்தை நான் படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது ஒரு சின்ன ஆவணமா இருந்தாலும் இது சுமந்துட்டு இருக்கிற கருத்தியல் ரொம்ப பெருசு. ரொம்ப ஆழமான கருத்தியல். இதுல பாத்தீங்கன்னா ஒற்றுமைக்கான ஒற்றை வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் மீண்டும் ஒரே திருப்பலியில, அதாவது அந்த மாஸ்ல ஒன்னு சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இது முன்வைக்குது. சரி. இதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வரி இருக்கு. கிறிஸ்தவ ஒற்றுமை அப்படிங்கிறது பரிசுத்த நற்கருணை மூலமாக மட்டுமே சாத்தியம். அந்த மட்டுமே அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப அழுத்தமா இருக்கு. அந்த அழுத்தம் தான் இந்த ஆவணத்தோட மையப்புள்ளியே. நற்கருணை அப்படிங்கறத அவங்க வெறும் ஒரு அடையாளமாவோ அல்லது பழங்காலத்துல நடந்த ஒரு விஷயத்த சும்மா நினைவு கூறும் ஒரு சடங்காவோ மட்டும் பார்க்கல. ஓ, அப்ப சடங்கு இல்லையா? அது சடங்குதான். ஆனா அதையும் தாண்டி அதையே ஒரு செயற்திறன் கொண்ட கருவியா பாக்குறாங்க. அதாவது ஆக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இத நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அது சரியான்னு பாருங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு பெரிய கூட்டு குடும்பம். ஓகே. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் வந்துருது. சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு. பல வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. சரி. சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆமா. இப்ப அவங்கள மறுபடியும் ஒன்னு சேர்க்கணும்னா சும்மா ஒரு ஃபோன் பண்ணியோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சோ அந்த பிளவை சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது மேலோட்டமா தான் இருக்கும். கரெக்ட். அவங்க எல்லாரும் மறுபடியும் ஒரே மீட்டுக்கு ஒரே சாப்பாட்டு மேசையில ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் அந்த உண்மையான ஒற்றுமை நடக்கும்னு நம்ம நம்புவோம், இல்லையா? 100% உண்மை. அந்த சாப்பாட்டு மேசையை தான் இங்க நற்கருணை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான, கேட்டுட்டு இருக்கிற எல்லாராலும் சுலபமா தொடர்பு படுத்திக்க கூடிய ஒரு ஒப்பீடு இது. தேங்க்ஸ். ஆனா இந்த ஆவணத்தோட பார்வையில இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம தோண்ட வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன அந்த சாப்பாட்டு மேசை அப்படிங்கிறது வெறும் உணவு சாப்பிடுற இடம் மட்டும் கிடையாது. வேற என்னது? இந்த ஆவணம் நற்கருணைய ஒற்றுமையின் அருட்சாதனம் அப்படின்னு அழைக்குது. சாக்ரமெண்ட் ஆஃப் யூனிட்டி. அருட்சாதனம். ஆமா.
இந்த அருட்சாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் மற்றும் இறையியல் தத்துவம் இருக்கு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அருட்சாதனம்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக விஷயத்த கண்ணுக்கு தெரியற மாதிரி காட்டுற ஒரு சடங்கு, அப்படிதானே? அதாவது ஒரு சிம்பல் மாதிரி சொல்றீங்க. ஆமா. இப்ப கல்யாணத்துல மோதிரம் மாத்திக்கிற மாதிரி அந்த மோதிரம் காதல்னு கிடையாது. ஆனா அந்த காதலை வெளிப்படுத்துற ஒரு அடையாளம். அந்த மாதிரி ஒரு அடையாளம் தானே இந்த நற்கருணையும். நீங்க சொல்றது பாதி சரி. கல்யாண மோதிரம் ஒரு அடையாளம், அது உண்மைதான். சரி. ஆனா கத்தோலிக்க இறையியல் படி, அதாவது கத்தாலிக் தியாலஜி படி, இந்த சாக்ரமெண்ட் அப்படிங்கிறது வெறும் அடையாளம் கிடையாது. அது எந்த விஷயத்தை அடையாளப்படுத்துதோ அந்த விஷயத்தை அது உருவாக்கவும் செய்யுது. உருவாக்கவும் செய்யுதா? எனக்கு சரியா புரியலையே. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு சாதாரண மோதிரம் அன்பை புதுசா உருவாக்காது. உள்ளே இருக்கிற அன்பை வெளிப்படுத்த மட்டும்தான் செய்யும். ஆமா. ஆனா இவங்களோட தர்க்கத்தின்படி பாத்தீங்கன்னா, நற்கருணை அப்படிங்கிற அருட்சாதனம் ஒற்றுமைய வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த ஒற்றுமைய உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படுது. ஓ. அதனாலதான் எல்லா கிறிஸ்தவர்களையும் ரோமன் திருச்சபையோட மீண்டும் இணைக்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த கருவி இல்ல அப்படின்னு அந்த ஆவணம் உறுதியா நம்புது. வாவ், ஓகே. இப்பதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அப்போ இது வெறும் ஒரு குறியீடு இல்ல, இதுவே அந்த ஒற்றுமையை உருவாக்குற காந்தம் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, காந்தம் தான் சரியான வார்த்தை. ஆனா இங்கதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஒரு பெரிய முரண்பாடு ரொம்ப இடிக்குது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இங்க வருது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த வரவேற்புக்கும் பங்கேற்புக்கும் இடையிலான முரண்பாடு, சரியா? மிகச்சரியா. இப்போ இந்த நற்கருணை தான் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு என்ஜின், ஒரு காந்தம் அப்படின்னு ஆவணம் சொல்லுது. ஆமா, சொல்லுது. அதே ஆவணம் பாத்தீங்கன்னா சக கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாத வேத மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே திருப்பலி கொண்டாட்டத்துக்கு முழுமையா வரவேற்கிறாங்க. கரெக்ட். அந்த மாஸ்க்கு யார் வேணாலும் போகலாம். ஆனா வாங்க, எங்க கூட உட்காருங்க, இந்த சடங்க பாருங்க அப்படின்னு ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு கூப்பிடுறாங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சபையோடு முழுமையான ஐக்கியத்துல இல்லாதவங்க, அதாவது ஃபுல் கம்யூனியன்ல இல்லாதவங்க, அதாவது அவங்களோட நம்பிக்கைகளை 100% ஏத்துக்காதவங்க, ஆமா, அவங்க அந்த நற்கருணைய பெற்றுக்கொள்ள பொதுவா அனுமதிக்கப்படுறதில்ல. இதுதானே உங்க கேள்வி? ஆமாம். இது எனக்கு ஒரு பெரிய தர்க்க முரண்பாடா படுது. லாஜிக்கல் ஃப்ளா மாதிரி இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது நற்கருணை தான் எல்லாரையும் ஒன்றிணைக்கும் கருவின்னு சொல்லிட்டு அந்த நற்கருணைய மற்றவர்கள் வாங்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு. கேட்க அப்படிதான் தோணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி என்னை ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டு எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. இது எப்படி இருக்குன்னா, நற்கருணைய ஒரு ஒன்றிணைக்கும் கருவியா பார்க்காம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுற ஒரு வெற்றி கோப்பை மாதிரி அவங்க பாக்குறாங்களோன்னு தோணுது. நான் புரிஞ்சுட்டது சரியா? நீங்க வைக்கிற வாதம் ரொம்ப வலிமையானது. வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா, ஏன் ஒரு விதத்துல பாரபட்சமா கூட தோணலாம். கண்டிப்பா தோணும். எல்லாருக்கும் கதவை திறந்து வச்சுட்டு சாப்பாட்டு மேசையில மட்டும் இலைய போட மாட்டேன்னு சொல்றது அந்த வரவேற்போட நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி தானே தோணும். ஆமா, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தட்டு வைக்காத மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் அவங்களோட தர்க்கம் ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. இத சரியா புரிஞ்சுக்க நாம அந்த ஆவணத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வாக்கியத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன வாக்கியம் அது? நற்கருணை அப்படிங்கிறது நம்பிக்கையின் ஒற்றுமைக்கான நிஜத்தின் அடையாளம் அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க. நம்பிக்கையின் ஒற்றுமைக்கான நிஜத்தின் அடையாளம். இத கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்களேன். நிஜத்தின் அடையாளம்னா என்ன? அதாவது நீங்க அந்த நற்கருணைய பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க உடல் அளவில மட்டும் அங்க இல்ல, இந்த சபை சொல்ற அத்தனை கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் நான் முழுமையா ஏத்துக்கிறேன், நான் உங்களோட முழுமையான ஐக்கியத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு பகிரங்கமான பிரகடனம் தான் அந்த செயல். ஓ, அப்படியா? ஆமா, அது வெறும் சடங்கு கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் அந்த முழுமையான நம்பிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு மரியாதைக்காகவோ அல்லது ஒரு ஒற்றுமையை வளர்க்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காகவும் அந்த நற்கருணையை அப்படி வாங்கினா அது ஒரு பொய்யான அடையாளமா மாறிடும். பொய்யான அடையாளம்? ஆமா. இது எப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல ஒரு ஓட்டுரிமை உதாரணம் சொன்னீங்க இல்லையா, அதை விட இன்னொரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு கான்ட்ராக்ட். சரி, வீடு வாங்குறோம். அந்த வீட்டுக்குள்ள நீங்க போலாம், சுத்தி பார்க்கலாம், எல்லாத்தையும் விவாதிக்கலாம். ஆனா அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற எல்லா நிபந்தனைகளுக்கும் நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் அதுல நீங்க கையெழுத்து போட முடியும் இல்லையா? கண்டிப்பா. நான் இன்னும் பாதி நிபந்தனைகளை ஏத்துக்கல, இருந்தாலும் நம்ம நட்பை வளர்க்கறதுக்காக நான் இப்பவே கையெழுத்து போடுறேன்
அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படி கையெழுத்து போட்டா அந்த ஒப்பந்தத்துக்கே எந்த அர்த்தம் இல்லாம போயிடும். அது சட்டப்படியும் தப்பு, தார்மீகப்படியும் தப்பு. எக்ஸாக்ட்லி. அதே தர்க்கத்தை தான் இந்த ஆவணம் வலியுறுத்துது. நற்கருணை அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்துல போடுற கையெழுத்து மாதிரி. ஓஹோ, சம உதாரணம் இது. நீங்க முழுமையா சம்மதிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டா அந்த சடங்கோட அடிப்படை அர்த்தமே சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அந்த வரவேற்பு, அதனால தான் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க. ஏன்னா அந்த வரவேற்பு உங்களை அந்த நம்பிக்கையை நோக்கி ஈர்க்கோன்னு நம்புறாங்க. வீடு சுத்தி பாக்குற மாதிரி. கரெக்ட். வாங்க வீட்டை பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நற்கருணையை வழங்குறத மட்டும் நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அது முழுமையான ஐக்கியம் அப்படிங்கிற இலக்கு அடைஞ்ச பிறகு வழங்கப்படுற ஒரு இறுதி முத்திரை. வாவ், இப்ப இந்த முரண்பாடே ஒரு முரண்பாடாவே தெரியல. இது ரொம்ப ஆழமான ஒரு தர்க்கமா இருக்கு. ஆமா, உள்ள போய் பார்த்தாதான் அதோட லாஜிக் புரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஒரு கதவை அடைக்கிற மாதிரி, ஒரு விலக்கல் மாதிரி தெரியுது, எக்ஸ்க்ளூஷன் மாதிரி. ஆனா அவங்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது இது அந்த சடங்கோட புனித தன்மையையும் அதோட உண்மையான அர்த்தத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு அரண் மாதிரி இருக்கு. ஒரு பவுண்டரி இல்லையா? ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரி. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதையே ஒரு சமூகவியல் பார்வையில பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மனிதர்களா வாழ்ற நாம எந்த ஒரு சமூகமா இருந்தாலும், அது ஒரு நாடா இருக்கலாம், ஒரு கிளப்பா இருக்கலாம், அல்லது ஒரு மதமா இருக்கலாம், தனக்கான எல்லைகளை எப்படி நிர்ணயிக்குது? எல்லா இடத்துலயும் ஒரு ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆமா, எல்லாருக்கும் எல்லாமே திறந்திருந்தா அந்த மைய கோட்பாடு தண்ணியாட்ட நீர்த்து போயிடும். ஒரு சமூகம் எல்லாரையும் அரவணைக்கணும், அதே சமயம் தன்னோட அடையாளத்தையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மெல்லிய கோட்டைய எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவணம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நிஜமாவே இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கு. நாம சாதாரணமா ஒரு சடங்குன்னு கடந்து போற விஷயத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய தத்துவார்த்தமான சமூகவியல் ரீதியான கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் தடவை படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆவணத்தை நான் சுருக்கமா தொகுத்து பார்க்க விரும்புறேன். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ஒரு சம்மரி மாதிரி பண்ணலாம். நற்கருணை அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ ஒற்றுமையை நோக்கிய பயணத்தோட மிக முக்கியமான பாதை. அதே சமயம் அந்த ஒற்றுமை முழுமையா அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்ற இறுதி முத்திரையாவும் அதுவே இருக்கு. நான் சொல்றது சரிதானே? சரிதான். இது ஒரு அழகான சுழற்சி மாதிரி, ஒரு சைக்கிள். அந்த பயணத்துக்கான பாதையாவும் அதுதான் இருக்கு, அந்த பயணத்தோட முடிவாவும் அதுதான் இருக்கு. இது அவங்களோட நம்பிக்கையோட மைய அச்சா செயல்படுது. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் அந்த ஆவணத்தோட தர்க்கத்தை நம்ம ரொம்ப விரிவா பேசணும். இது உங்களை, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நிறைய யோசிக்க வச்சிருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். ஆமா, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அந்த கேள்வி என்னன்னு கேட்போம். நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த ஆவணத்தோட தர்க்கப்படியே பார்த்தா நற்கருணை மூலமா மட்டும்தான் உண்மையான ஒற்றுமை சாத்தியம்னு சொல்லப்படுது. ஆமா, அந்த மட்டுமேங்கிற வார்த்தை. ஆனா அந்த நற்கருணையில பங்கேற்க நீங்க ஏற்கனவே அந்த முழுமையான ஒற்றுமையிலையும் நம்பிக்கையிலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இருக்கு. அப்படியானால் திருப்பலியில கலந்து கொள்ள மட்டுமே வரவேற்கப்படும் ஒரு நபருக்கு, அதாவது அந்த விவாதத்தை கேட்க மட்டும் அனுமதிக்கப்படுற ஒரு நபருக்கு, அந்த முழுமையான நம்பிக்கையை நோக்கிய முதல் பாலம் எங்க எப்படிதான் கட்டத் தொடங்குது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, கதவு என்னவோ திறந்திருக்கு, ஆனா அந்த வாசற்படியை தாண்டுவதற்கான முதல் அடி எது? இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. இத பத்தி நீங்க சுயமாக சிந்தித்து பார்க்க விட்டுட்டு இந்த ஆழமான அலசலிலிருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.